நீட் தேர்வை பற்றி பல குளறுபடிகள் நடந்திருக்கிறதாலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்னா 4 மார்க். அப்ப 180 கேள்விக்கு எல்லாமே கரெக்டா எழுதுனீங்கன்னா 720 மார்க். 720லாம் டோட்டல் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வாங்கவே முடியாது. நீட்டுனால கோச்சிங் சென்டர் வந்து பணக்கார ஆரவங்களாம் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அதுல ஃபீஸ் கலெக்ஷன் ஆகுது அப்படின்றாங்க, இந்தியா பூரா சேர்த்து. இவங்க சொல்கிறாங்கல்ல மெரிட்னு, இது எக்ஸாமில் மார்க் வாங்க முடியும். அதான் சொல்கிறேன், இது மார்க் வாங்குற எக்ஸாம் இல்லை, இது கொஸ்டின் பேப்பரை கிராக் பண்ணுற எக்ஸாம். இப்போ நீட்டை பொறுத்தவரை அவன் படித்து அறிவாளின்றதுனால மார்க் வாங்கலை. ஒரு வருஷம் உட்காந்து போட்ட கணக்கையே திருப்பி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அதை அப்படியே போட்டுறான். ஸோ இந்த நீட்டுன்றதெல்லாம் ஏமாத்து வேலை. என்னன்னா பணம் படைத்தவர்கள் என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குப்பா, என் பிள்ளைய டாக்டர் ஆகணும் ஆகிடலாம். இதை வந்து பிரதானமான பிரச்சாரமாக செய்து தான் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஏன் இந்த பிரச்சனை தொடருது? இந்த ஒன்றிய அரசிடமிருந்து இந்த நீட் விலக்கு பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணமா இருக்கு? நம்ம ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் 6% பேரை அளவிட முடியாத பணக்காரர்களாக மாற்றிவிடும். 94% பேரை நினைத்தே பார்க்க முடியாத மாதிரி ஏழையாக்கி. இந்த பணக்காரன் நம்ம சொல்றதை கேட்பான். இந்த 94% பேர் கேள்வியே கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு சோத்துக்கே பிரச்சனையா இருக்கும். இப்போ அந்த 6% பேருனுடைய குழந்தைகள் தான் இப்போ டாக்டராவோ ஐஏஎஸ்ஆவோ போயிட்டு இருக்காங்க. ஆகணும் அப்படிங்கிறது தான் கோல்வால்கரோட தத்துவம். இது வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது, தடுப்பு தேர்வு. செலக்ஷன் இல்லை, இது ஃபில்ட்ரேஷன். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். படிச்சுட்டு நம்ம தேர்வாகிறோமா, அதில் வந்து நம்ம சிறந்து விளங்கி இருக்குமான்றத வந்து நம்ம ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. 10th 12th இப்போ +1க்கும் வைக்கிறாங்க. நம்ம அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்ற சிஸ்டம் வந்து இருக்குது. அதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். நீட்டுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது? இப்போ நீட்டுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உயிரே காப்பாற்றுறவங்க மருத்துவர்கள். இப்போ அவங்க வந்து நம்ம சிறந்து விளங்கினா ஒரு குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வந்து வரணும்னா அதுக்கு வந்து நீட் அவசியம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது உண்மையாக தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பிரச்சனை? இப்போ நீட் தேர்வை பற்றி பல குளறுபடிகள் நடந்திருக்கிறதாலாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. என்ன பிரச்சனை அதில்? குஜராத்தில் ஏதோ ஒரு 2-3 சென்டரில் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்க லேட் ஆகிடுச்சு, அதனால் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லோரும் பேசி அதை ஒரு வழியாக ஒழிச்சு கட்டினாங்கன்னு வைங்களேன். நான் என்ன கேட்குறேன், 10 மணிக்கு கொடுக்க வேண்டிய பேப்பரை நீ 10:15 தான் கொடுத்த, ரைட்டு வச்சுப்போம். அந்த சென்டருக்குன்னு ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி 1/4 மணி நேரம் லேட்டாக கொடுத்துருக்கோம், 1 மணிக்கு வாங்குறதுக்கு வேலை 1:15 வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இதில் என்னத்தை அப்படியே பார்த்து 1 மணிக்கு பேப்பரை பிடுங்கிறது, அப்புறம் அதுக்கு கிரேஸ் மார்க் போடுறது. அந்த கிரேஸ் மார்க் போடுறதுலேயும் ஒரு பெரிய கன்றாவியான ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான தேர்வு. நம்ம வழக்கமாக எழுதுகிற தேர்வு மாதிரி கிடையாது. கேள்விகள் கொடுத்துருவாங்க, ABCDன்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு இன்னொரு ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் போட்டு ஏபிசிடின்னு வரிசையாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் அந்த டாட்டை வந்து டார்க் பண்ணணும். இது விளக்கமாக எதுக்கு சொல்கிறேன்னா, தெரியாத பார்வையாளர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ இந்த ஏபிசிடின்னு இதெல்லாம் டார்க் பண்ணுறீங்க. இந்த ஷீட்டை வந்து ஒரு ஸ்கேனிங் மிஷினில் அனுப்புவாங்க. அந்த ஸ்கேனிங் மிஷின் என்ன பண்ணுன்னா, அதில் வந்து உள்ள பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இப்படி டார்க் இருக்கணும், முதல்ல இங்கே டார்க் இருக்கணும், அப்புறம் டியில் டார்க்கு, அப்புறம் பியில் டார்க்குன்னு இருக்கும். அதில் ஆன்சர் அந்த பேட்டர்ன் வந்து அதில் இருக்கும். ஆமாம், அந்த ஸ்கேனிங்கையும் இதையும் மேட்ச் பண்ணிவிட்டு அது மார்க் கொடுத்துரும் டக்குன்னு ஒரே செகண்டில். அதாவது நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற டைமில் ஒரு ஆன்சர் ஷீட்டை திருத்திடலாம். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது சார், எல்லாம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், 180 கேள்விகள். 180 கேள்விகளில் என்னென்னா கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் எழுதி ஆகணும். 60 செகண்டில் அந்த கொஸ்டினை படித்து புரிஞ்சு ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சி போட்டுடணும். அப்படி போட்டால் ஒழிய 180 கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது. திருப்பி கரெக்டாக பதில் சொல்லியிருக்குமா இல்லையான்னு ரீசெக் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணுன்னாலே 1 நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி அட்டன் பண்ணணும். 180 கேள்விகள் 180 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம். இதுலேயே வந்து ஒரு பதட்டம் வந்துடுதா உங்களுக்கு முதல்ல? நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ மார்க்குன்னா 4 மார்க். அப்போ 180 கேள்விக்கு எல்லாமே கரெக்டாக எழுதுனீங்கன்னா 720 மார்க்கு. ஒரு கேள்வி தப்பாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா, 1 மார்க்கை டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இப்போது 180 கேள்வியில் ஒரு மாணவர் எழுதுகிறாரு.
179 180 கரெக்ட் அப்படின்னா 720 டோட்டல் அப்படி வச்சுக்கலாம். 720 டோட்டல் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் வாங்கவே முடியாது. 700 வரை வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. 720 வாய்ப்பே கிடையாது. சரி வாங்கிட்டாங்கன்னே வச்சுப்போம். ஒரு கேள்வி தப்பு. இப்போ மேக்ஸில் 200க்கு 200 வாங்குறாங்க, சயின்ஸில் வாங்குறாங்க 100க்கு 100. அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அந்த 720க்கு 720 மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்க? இல்லை, ஒத்துக்க மாட்டேன்னு நான் சொல்லலை. வாங்குறது ரொம்ப வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறேன். இப்போ இந்த வாட்டி 40 பேர் 45 பேர் வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர்லாம் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அது ஒரே சென்டரில் இருக்கிற நிறைய பேர். ஆமாம், அது மாதிரிலாம் வேறு நடந்திருக்கு. இதில் வந்து நிறைய கூதல் வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்றப்போ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் என்ன ஒரு வேலைன்னா, நீங்கள் காசு கொடுத்துறது, காசை கொடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் ஷீட்டில் எதுவுமே ஃபில் பண்ணாமல் அனுப்பிச்சிடலாம். ஃபில் பண்ணால் தானே நெகட்டிவ் வரும். ஃபில் பண்ணாமல் உள்ளே அனுப்பிச்சிட்டு உள்ளே இருக்க வாத்தியாருக்கு காசை கொடுத்து, இது நடந்தது. இப்போ குஜராத்தில் நடந்தது. 10 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி பேசி அட்வான்ஸ் வாங்கி 2 ஆசிரியர் ஒரு 3 பேர் கைது பண்ணாங்க. அதுவும் போன மாதம் நம்ம நியூஸில் பார்த்தோம். என்னென்னா காசை கொடுத்த உடனே என்ன பண்ண வேண்டியது, அந்த எம்டி ஆன்சர் ஷீட்டில் அவங்க ஆன்சரை ஃபில்அப் பண்ணி கொடுத்துறது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து நடத்துகிற தேர்வுகளில் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏபிசிடிக்கு அப்புறம் ஈன்னு ஒன்று. அந்த ஈ என்னென்னா ஆன்சர் தெரியாதுன்னு ஃபில்அப் பண்ணணும். அப்படின்னு போட்டால் 0. அதுக்கு -1 கிடையாது, +4 கிடையாது, 0ன்னு கணக்கு எடுத்துப்போம். ஏன்னா ஆன்சர் ஷீட்டை வாங்கும்போது எந்த ஆன்சருக்கும் எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டாயமாக கொடுத்துட்றாங்க. எம்டியாக விட்டால் வேற ஒருத்தர் ஃபில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஈயை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு தடவை ஏயோ பியோ ஃபில்அப் பண்ண முடியாது. ஃபில்அப் பண்ணது ஃபில்அப் பண்ணது தான் ஆகிடுது இல்லை. இப்படி நம்ம வந்து இதை டைப் பண்ணுறாங்க இங்கே. அங்கே அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவுத்து விட முடியுமோ அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டு இப்போ அந்த கிரேஸ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேஸ் மார்க்குக்கு வர இப்போ ஒருத்தர் வந்து 180 கேள்விக்கும் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா 720 மார்க்கு. ஒரு கேள்வி தப்பு அப்படின்னா என்ன ஆகும், அந்த 4 மார்க் மைனஸ். 720க்கு பதிலாக 716. அந்த ஆன்சர் தப்பாக வேறு இருக்கிறதுனால இன்னொரு மார்க் மைனஸ் 715. அப்போது ஒரு மாணவர் வந்து 179 கேள்விக்கு மட்டும்தான் விடை சொல்லி எல்லாமே சரியாக சொல்லியிருந்தா கூட 720க்கு அடுத்த மார்க்கே எங்கே வர முடியும், 716 தான் வர முடியும். ஒருவேளை தப்பாக எழுதியிருந்தால் 715. அப்போ 720க்கு அடுத்த மதிப்பெண் 716 இல்லை 15 தான் வர முடியும். இவங்க கிரேஸ் மார்க் போட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க, 717, 18, 19 போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வர முடியும்? ஏன்னா கழிக்கப்படும் போது 4 இல்லைனா 5 இப்படி தான் கழியும். ஒன்று 4 மார்க் குறையும், இல்லைனா 5 மார்க் குறையும். இது ரெண்டுக்கு நடுவில் எல்லாம் 3 மார்க்கு 2 மார்க்லாம் குறையிறதுக்கு அங்கே மார்க் போடுற வேலையே கிடையாது. இப்போ இந்த 716 இருக்கக்கூடிய மாணவர் வந்து இன்னொரு கேள்வியும் எழுதலைன்னா அடுத்த மார்க் எங்கே வர முடியும், அதிகபட்சம் 712 தான் வர முடியும். 715 இருக்கிறவர் இன்னொரு கொஸ்டின் எழுதலை அப்படின்னு சொன்னால் எங்கே வர முடியும், 711க்கு தான் வர முடியும். இப்போது நீட் தேர்வில் வந்து குளறுபடி இருக்குன்னா இந்த குளறுபடியை கூட சரியாக செய்ய முடியாமல் தான் இருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்களா? அதாவது அப்படி தான் இன்றைக்கும் வச்சுருக்காங்க சிஸ்டத்தை. இது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போது நான் வந்து 200 மார்க்குக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன்னா என்னை எப்படியாவது பாஸ் பண்ணி விடுங்க, எனக்கு 200க்கு 200 வேணும் அப்படின்னு நான் காசு கொடுக்குறேன்னா எனக்கு 200க்கு 200 தான் போட முடியும். 210 போடுறாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு அது அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதை தான் கேட்குறேன். ஏன்னா 719ன்னு ஒரு மார்க்கே வர முடியாதுன்ற இடத்துல 719, 18, 17லாம் வந்துருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்தை வந்து எங்கேருந்து காப்பி அடிக்கிறாருன்னா அமெரிக்காவிலேருந்து காப்பி அடிக்கிறார். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா டிகிரிக்குமே எக்ஸாம் உண்டு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நீட் எக்ஸாம் அதுக்கு வரேன் நான். அமெரிக்காவில் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா காரணம் என்னென்னா, அங்கே வந்து பள்ளியில் வந்து சப்ஜெக்ட் என்னன்னு மட்டும் சொல்லுவாங்களே தவிர புக்கெல்லாம் கிடையாது, காமன் எக்ஸாம்லாம் கிடையாது. கலிஃபோர்னியாவில் ஒரு எக்ஸாம் நடக்கும், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வேறு ஒரு எக்ஸாம் நடக்கும், நியூயார்க்கில் வேறு ஒரு எக்ஸாம் நடக்கும். ஆனுவல் எக்ஸாம் நடத்துகிறாங்களே. கொஸ்டின் பேப்பர் சொல்கிறீங்களா இல்லை எக்ஸாமே சொல்கிறீங்க? எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே சொல்கிறேன். இப்போ இங்கே 10th நம்ம ஸ்கூல் ஃபைனல்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாமே ஸ்கூல் தான் நடத்தும். சரியா? அப்போது வந்து மொத்த அமெரிக்காவுக்கும் சேர்த்து காமனாக ஒரு எக்ஸாம் இல்லைன்றப்போ ஒருவேளை அந்த ஸ்கூல் வாத்தியாரே வந்து நம்ம ஸ்கூல் பையன் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய மார்க்கை போட்டு விட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு சட்டம், ஒவ்வொரு நகரத்துக்கும் வேறு வேறு சட்டம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு காமனாக எல்லாரையும் கணக்கு போட முடியாதுன்றதுக்காக தான் அவங்க வந்து சாட் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு பேர்.
அது எல்சாட், எம்சாட், இசாட் அப்படின்லாம் அதில் வரும். எல்சாட்னா லா, இசாட்னா இன்ஜினியரிங், எம்சாட்னா மெடிக்கல். இப்படி அந்த சாட் எக்ஸாம் வச்சு அதில் வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் நான் கரெக்டாக தான் தெரிஞ்சிருக்குப்பா, இந்த பையனுக்கு மெடிக்கல் சீட் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட் போர்டு சிலபஸ் ஒன்று வச்சுருக்குறோம். அது இல்லைனாலும் ஆல் ஓவர் இந்தியா சேர்த்து சிபிஎஸ்சின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாமாக இருக்கும்போது அந்த தேர்வுகளை ஒழுங்காக நடத்தினாலே போதும். அங்கே வந்து ஒரே தேர்வாக வைக்கலைன்றதுனால அவங்க என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரே தேர்வு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன இருக்குன்னா, சிபிஎஸ்சியில் ஒரு மாணவர் வந்து நான் ஒரே ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன்னு முடிவு பண்ணால் போதும், +2 மட்டும் எழுதுனா போதும், 10th கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. சிபிஎஸ்சியில் 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து ஆப்ஷனல், கட்டாயம் கிடையாது. எப்படி ஆப்ஷனல்னா, நான் இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன், இல்லை எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம், அடுத்த வருஷம் 11th 12th நான் வேறு ஸ்கூலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு அந்த பையன் முடிவு பண்ணால் அப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். இல்லை 11th 12th இங்கே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுத வேணாம். ஸ்கூலில் நம்ம எழுதுகிற ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஸ்கூல் வாத்தியாரே திருத்தி மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. 11th போயிடலாம். அப்படியே 12th மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம். நம்ம ஸ்டேட் போர்டில் தான் வந்து 10th 11th 12th 3 பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 3 பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறம் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம். சரியா? இந்த சிலபஸ் சிஸ்டமே இதில் வந்து முதல்ல தப்பாக வச்சுருக்கிறாங்க. நீட்டுக்குன்னு வச்சுருக்கிற சிலபஸ் வந்து காலேஜ் சிலபஸாக வச்சுருக்கிறாங்க. அது சிபிஎஸ்சி சிலபஸ் கூட கிடையாது. ஃபிசிக்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய சிலபஸ், கெமிஸ்ட்ரி காலேஜில் படிக்கக்கூடிய சிலபஸ். அது ஆனால் அதுலேயும் வந்து மாணவர்கள் வந்து படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது இல்லைம்மா. இதுக்கு பேர் கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராக்கிங் த எக்ஸாம்னு. ஏன்னா இப்போ இந்த கொஸ்டின் எழுதணும்ல, 180 கொஸ்டின், இதை வந்து உட்காந்து ஒரு வாத்தியார் ஒவ்வொரு வருஷமும் புதுசாலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டார். இந்த எக்ஸாம்லாம் எப்படி கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பாங்க. எடுத்து அதில் ஒரு கொஸ்டின், இதில் ஒரு 2 கொஸ்டின், 3வது வருஷத்தில் ஒரு 2 கொஸ்டின், 5வது வருஷத்தில் ஒரு 2 கொஸ்டின், இப்படி தான் எடுத்து இந்த 180 கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 180 கொஸ்டினும் கடந்த 20 ஆண்டுகளில் நடந்த தேர்வுகளில் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்கப்பட்ட கேள்வியாக தான் இருக்குமே தவிர வேறு புதுசாலாம் எந்த கேள்வியும் அவர்கள் உருவாக்க போகிறதில்ல. வேணால் நம்பரை வேணால் மாற்றுவாங்க. இப்போ இந்த கிராக் பண்ணுறதுக்கான சிஸ்டமை தான் வந்து இந்த கோச்சிங் சென்டர் பண்ணுறது. கோச்சிங் சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 20 வருஷம் கொஸ்டினை எடுத்து வச்சுப்பான், எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லி கொடுத்துருவான், எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருவான். சரியா? அதுக்கப்புறம் திரும்ப 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 அந்த 1.5 வருஷம் 2 வருஷமும் அந்த 20 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக கொடுப்பான். அதில் பார்த்து கரெக்டான ஆன்சரை போட்டு நீ பண்ணணும். அதில் யாருக்கும் அந்த கான்செப்டும் புரிஞ்செல்லாம் படிக்கவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எதுக்குலாம் தெரியாது. இப்போ கொஸ்டின் இப்படி வந்ததுன்னா இதுக்கு ஆன்சர் ஏ தான், கொஸ்டின் இப்படி வந்ததுன்னா ஆன்சர் பி தான். இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இப்போ அந்த நீட்டு எக்ஸாமு, அதில் மாணவர்கள் வந்து அதை போக முடியல, ஒரு சமூக நீதி சூறையாடல் இருக்குது, காசு இருக்கிறவங்க தான் அதில் போக முடியும். இந்த கான்செப்ட்லாம் தாண்டி இந்த கோச்சிங் சென்டரே, நீட்டுனால கோச்சிங் சென்டர் வந்து பணக்காரவங்களாம் இருக்காங்க, அதில் வந்து பெரிய பணம் புழங்குறத நம்மளால் பார்க்க முடியும். சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதில் ஃபீஸ் கலெக்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. இந்தியா பூரா சேர்த்து 1 லட்சம் கோடிக்கு மேலே பணம் வந்து அந்த புதுசாக இந்த இண்டஸ்ட்ரி உள்ளே வந்திருக்கு. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல மெரிட்னு. முதல்ல நல்ல படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல படிக்கிற பையனால் தான் இந்த எக்ஸாமில் இப்போ மார்க் வாங்க முடியும்னாங்க. நான் சொல்கிறேன், இது மார்க் வாங்குகிற எக்ஸாம் இல்லை, இது கொஷின் பேப்பரை கிராக் பண்ணுற எக்ஸாம். 20 வருஷம் கொஷின் பேப்பரை திரும்ப 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 ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போது 8 பெருக்குனா என்னப்பா? 64 வரும். மனசுக்குள்ளே கணக்கு போட்டியா? இல்லை, 8 64 தானே? இல்லை, அது எப்படி நீ சொன்ன மனப்பாடமாக உனக்கு தெரியும். ஆமாம், 8 64. இப்போ 2 எவ்வளோப்பா? 2 பெருக்குனா கேட்குறீங்க? 4. அது எப்படி வருது? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 4. சரியா? இப்போ 3 3 வச்சுக்கிட்டு ஆட் பண்ணோம்னா 6. அப்போ 8 பெருக்கணும்னா 8 தடவை 8 கூட்டினா 64. இப்படிலாம் கணக்கு போட்டால் நீ 64 ஆன்சர் சொன்ன கிராக்கிங். அதுக்கு பேர் கிராக்கிங். இதைத்தான் இவங்க பண்ணுறாங்க. ஒன்றும் கிடையாது. நீ நல்லா யோசிச்சுப்பார். 20 வருஷம் கொஸ்டினை போட்ட முடியுமா சார் அப்படின்னு கேட்கலாம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் 180 கொஸ்டின்,
10 வருஷ கொஸ்டின் பேப்பரில் 1800 கொஸ்டின், 20 வருஷ கொஸ்டின் பேப்பரில் 3600 கொஸ்டின். சரியா? ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்ததுன்னா 360 நாளில் 20 வருஷம் கொஸ்டினையும் போட்டு முடிச்சிடலாம். புரியுதா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அந்த 3 மணி நேரமாக அந்த 10 கொஸ்டினை மட்டுமே திரும்ப திரும்ப இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு 10 கொஸ்டின், நாளைக்கு ஃபுல்லாக இன்னொரு 10 கொஸ்டின், நாளைக்கு ஃபுல்லாக இன்னொரு 10 கொஸ்டின், 360 நாள் ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து இப்படி பண்ணால் 3600 கொஸ்டினை மனப்பாடமே பண்ணிடலாம். 8 8 64, 9 9 81ன்ற மாதிரி இந்த 3600 கொஸ்டினை ஒரு வருஷத்தில் டெய்லி 10 கொஸ்டின் எடுத்தேன்னா நீ மனப்பாடம் பண்ணிடலாம். இவங்க தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணி படிக்காத, புரிஞ்சு படிக்கணும், புடலங்காய் படிக்கணும்னு. இந்த கிராக்கிங்கில் வந்து சொல்லிக் கொடுக்குறது இதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ உனக்கு புரியுதா? 20 வருஷம் கொஸ்டினை எப்படி ஈஸியாக படிச்சிட முடியும்னு? ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் தான்ப்பா. அந்த 10 கொஸ்டினுக்கு 3 மணி நேரம் டைம். இப்போ நீ அங்கே இந்த மாதிரி படிச்சு அங்கே போனேன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே டக்கு 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 டக்குன்னு உனக்கு ஆன்சர் தெரியும். சரி, இவ்வளோ விஷயங்கள் இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால மட்டும் திறமை வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. அதுதான் விஷயம். இப்போ நீ வந்து 450 மார்க் வாங்கியிருக்கிற, சரியா? நீட்டில் 450 மார்க் வாங்கியிருக்க. உனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்காது, ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைக்கும். சரியா? ப்ரைவேட் காலேஜில் முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் தான் வாங்க முடியும். அதில் 15% சீட்டை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு அவங்களே அப்போ போட்டுப்பாங்க, மார்க் இருக்கா இல்லைன்றதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ கேபிட்டேஷன் ஃபீன்னு பேர். அதுக்கு போட்டு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா காசை வாங்கிட்டு சீட்டை கொடுத்துருவாங்க. இப்போ நீட் வந்ததுனால கேபிட்டேஷன் ஃபீஸை எடுத்துட்டாங்க. நல்ல விஷயம் தானே சார்? 100% சீட்டும் மெரிட்டில் தானே போகுது. ஆமாம், மெரிட்டில் தான் போகுது. ஃபீஸ் எவ்வளவு? அரசாங்கம் நிர்ணயிக்க ஃபீஸ் கிடையாது. நீ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் படித்தேன்னா வருஷத்துக்கு 65,000 ரூபா என்னவோ ஃபீஸ் வரும். சரியா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போய் சேர்ந்தேன்னா மினிமம் 15 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா ஃபீஸு, டிபெண்டிங் ஆன் த காலேஜ். குறைஞ்சது 15 லட்சம், மேக்ஸிமம் 30 லட்சம் வரை இருக்குது. இப்போது ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் 450 மார்க் வாங்கியிருக்கிறான். அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறது தான் அவரோட வேலை. நல்லா படிக்கிற பையன், எப்படியோ ஸ்கூல்லேயும் படித்து எப்படியோ நீட்லேயும் படித்து 450 மார்க் வாங்கிட்டான். அவனுக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் சீட்டும் அலாட் ஆயிடுச்சு நீட்டு படியே. இப்போ இந்த வருஷத்துக்கு 15 லட்சம்னு வச்சுப்போம், குறைஞ்ச அமௌண்ட்டு 30க்கு கூட போகணும், குறைஞ்சது 15 வச்சுக்கோ. இந்த 15 × 5 வருஷம் 75 லட்சம் ரூபாய் இந்த ஆட்டோ ஓட்டுநர் எப்படி கட்டுவார்? அவர் எங்கே போய் கடன் வாங்குவார்? எப்படி அந்த ஃபீஸை கட்டுவார்? அந்த தூரத்தை ரீச்சே பண்ண முடியாது. அதே நீட் எக்ஸாமில் இன்னொரு பையன் 180 மார்க் தான் வாங்கியிருக்கான். இப்போ இந்த 450 மார்க் வாங்கி 400 வாங்கி இவங்கெல்லாம் சேர முடியலல்ல. இவங்கெல்லாம் சேர முடியலன்னு அந்த ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ளே வந்து பணத்தை கட்டி அட்மிஷன் ஆகிக்கிங்கன்னு. பணம் கிடையாது, சேர முடியாது. அப்போ இவங்க சேர மாட்டாங்க. அப்போ மார்க் இன்னும் குறைச்சிட்டு வருவான். கடைசியில் என்ன சொல்லுவான்னா மாப்பப் கோட்டா அப்படின்னு பேர். மாப்பப் கோட்டான்னா என்ன அர்த்தம்னா, நீட்டில் எக்ஸாமில் போய் எழுதி ஒரு மார்க் ஷீட் கையில் இருந்தால் போதும், நீட் அட்டன் பண்ணியிருந்தால் போதும். ஆமாம், அதில் என்ன மார்க்குன்னெலாம் பிரச்சனை இல்லை. ஃபீஸ் கட்டினா நீ ப்ரைவேட்டில் சேர்த்துக்கோ. டாக்டர்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக வருவாங்க போலியே. 80 மார்க்கு 60 மார்க் வாங்கியிருந்தா கூட சேர்த்துக்கோ. இதை வந்து உதயநிதி வந்து முட்டைன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் தெரியுங்களா? அது வந்து யாருக்குன்னா பிஜிக்கு. நெகட்டிவ் மார்க் வாங்கியிருந்தாலும் சேர்த்துக்கொண்டாங்க, 0 கூட இல்லை. பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது, பர்சன்டைல்னு ஒன்று இருக்குமா? சரியா? பர்சன்டேஜ்னால் என்ன அர்த்தம்னா 100க்கு எவ்வளவு, அது வந்து பர்சன்டேஜ். பர்சன்டைல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா 100 பேரில் எவ்வளவு. எப்படி? 100 பேரில் எவ்வளவு, அதாவது ஒருத்தன் -50 மார்க் வாங்கியிருக்கான், இப்படி கணக்கு வச்சுக்கோ. இன்னொருத்தன் ஹையஸ்ட் மார்க் 150 மார்க் வாங்கியிருக்கான், மொத்தம் 100 பேர் இருக்காங்க. இப்போ 50th பர்சன்டைல் அப்படின்னு சொன்னால் 50வது இடம் எது அப்படின்னு கேட்பான். 50வது இடம் எதுனா 0 வாங்கியிருந்தாலும் சேர்த்துக்கோ. இதுதான் நீட்டோட விளக்கம். 50% சொன்னால் என்ன அர்த்தம்? 100க்கு 50 மார்க்காவது வாங்கியிருக்கணும். 50th பர்சன்டைல்னு என்ன சொன்னால் என்ன அர்த்தம்னா 100 பேராக பிரித்து 50வது இடத்துல யார் இருக்கா அந்த மார்க் எவ்வளவு. அந்த மார்க் 0வாக கூட இருக்கலாம். இங்கே 50ல் ஆரம்பித்து -50ல் ஆரம்பித்து +150.
100 பேர்னு வச்சுக்கோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் தான் கூட வாங்கியிருக்கான்னு வச்சுக்க. அப்போ 50வது இடத்துல இருக்கிறவன் எவ்வளோ வாங்கியிருப்பான்னா 0. அந்த 0 வாங்கினவனையும் சேர்த்துக்கோ. இதுதான் பர்சன்டைல் கணக்கு. இப்படி தான் நீட்டை வச்சுருக்கிறாங்க. அப்போ நீட்டை பொறுத்தவரை அவன் படித்து அறிவாளின்றதுனால மார்க் வாங்கலை. ஒரு வருஷம் உட்காந்து போட்ட கணக்கையே திருப்பி 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 போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அதை அப்படியே போட்டுடுறான். பல பேர் காலேஜெலாம் கூட சேர்றதே கிடையாது. அந்த சப்ஜெக்டே அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன் படித்து வாங்கின மார்க்கில் இருக்க சப்ஜெக்ட் என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஸோ படிப்பு மூலமாக அறிவாளியான இருக்கவன் தான் உள்ளே வரான்றது அடிபட்டு போச்சு. சரி, மார்க்காவது கூட வாங்கின மார்க் வாங்கினவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், கம்மியாக மார்க் வாங்கினவனுக்கு கிடைக்குமான்னு கிடைக்காதுன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா 450 மார்க் வாங்கினவனுக்கு கூட ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்ட முடியாது. அப்போ இந்த கல்வி எப்படி மாறி போச்சுன்னா, நீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா, 2லேருந்து 3 லட்ச ரூபா செலவு பண்ணி கோச்சிங் கொடுக்க அந்த அப்பாவால் முடியணும். அப்படி கோச்சிங் கொடுத்தாலும் அதன் பிறகு மார்க் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா ப்ரைவேட் காலேஜில் வருஷத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபாயாவது கட்டுற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நீ வந்து டாக்டரே ஆக முடியும். இல்லைன்னா நீ டாக்டரே ஆக முடியாது. டாக்டர் என்பதை மறந்துரு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு ஆபத்தான ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை வந்து பிரதானமான பிரச்சாரமாக செய்து தான் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. பல காரணிகள் இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு பிரதானமான காரணம் தான் இந்த நீட் எதிர்ப்பு பிரச்சாரம். ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே அதற்கான அஃப்கோர்ஸ் வந்து ஆளுநருக்கு வந்து மசோதா அனுப்புகிறாங்க, அவர் திரும்ப அனுப்ப மாட்டேன்றார். இது எல்லாத்தையும் தாண்டி நான் திமுக மட்டும் கேட்கல, கேரளா, தென் தமிழ்நாடு யாரெல்லாம் நீட்டுக்கு வேணான்னு அப்படின்னு சொல்கிறாங்களோ எல்லா மாநிலங்களுமே சேர்த்து வச்சு தான் கேட்குறேன். ஏன் இந்த பிரச்சனை தொடருது? இந்த ஒன்றிய அரசிடமிருந்து இந்த நீட் விலக்கு பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்குது? அதாவது இது வந்து மோடியோட தத்துவம் என்னென்னா, கோல்வால்கரோட தத்துவம் என்னென்னா, கோல்வால்கர் என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் 6% பேரை அளவிட முடியாத பணக்காரர்களாக மாற்றிவிடு, 94% பேரை நினைத்தே பார்க்க முடியாத மாதிரி ஏழையாக்கிடு. இது ரெண்டையும் நீ செஞ்சிட்டேன்னா இந்த பணக்காரன் நம்ம சொல்கிறத கேட்பான், அவன் குடுமி நம்ம கையில் இருக்கும். இந்த 94% பேர் கேள்வியே கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு சோத்துக்கே பிரச்சனையாக இருக்கும். 3 வேளை சோறே அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம சொல்கிறது தான் அவன் கேட்பான். இந்த 6% பேர் அவன் குடுமி பூரா நம்ம கையில் இருக்குன்றதுனால கேட்பான். இப்போ அந்த 6% பேருனுடைய குழந்தைகள் தான் இப்போ டாக்டராவோ ஐஏஎஸாவோ போயிட்டுருக்காங்க. ஆகணும் அப்படிங்கிறது தான் கோல்வால்கரோட தத்துவம். அந்த தத்துவத்தை நோக்கி தான் மோடி நம்மளை நகர்த்திட்டு இருக்கிறார். இப்போ நீட்டுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஆங்காலஜி, அதாவது கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர், அப்புறம் இது என்ன சொல்கிறது, குடல் சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவர், 2 பேருக்கு வந்து வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரங்க, 2 பேரும் 40+ உள்ள வயசில் உள்ளவங்க. அவங்கெல்லாம் இந்த நீட்லாம் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட இல்லாமல் எழுதி பாஸ் பண்ணவங்க தான். அவங்கெல்லாம் என்ன திறமை இல்லாமல் போயிட்டாங்களா? திறமை இருக்க போய் தானே அமெரிக்காவில் வேலை கொடுத்தான், அமெரிக்காவில் அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்குறான். ஸோ இந்த நீட்டுன்றதெல்லாம் ஏமாத்து வேலை. என்னென்னா, பணம் படைத்தவர்கள் என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குப்பா, என் பிள்ளைய டாக்டர் ஆகணும், ஆக்கிடலாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி பணம் வச்சுருக்கிறவன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் நீ இந்த நீட் சிஸ்டம் இல்லைனாலும் ஆக்கிப்பான். இல்லை சார் நீட் இல்லைனா இங்கே சேர முடியாதுன்னு. எத்தனையோ ஊர் இருக்குல்ல, ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது, சைனா இருக்குது, உக்ரைன் இருக்குது, எங்கேயாவது அனுப்பி படிக்க வச்சுப்பான் அவன். இப்போது இந்த நீட்டினுடைய கான்செப்ட் வந்து நீங்கள் சொல்கிறபடி புரிஞ்சுக்கிறத தான் கேட்குறேன். அதாவது பணக்காரன் மட்டும் வரட்டும் அப்படின்றது தான் நோக்கம் இல்லை, காசு இல்லாதவன் வரக்கூடாது. பணக்காரன் மட்டும் வரட்டும்னு சொன்னால் இதுக்கு இந்த சிஸ்டமே தேவையில்லையே. இது வந்து பல காலமாக ஃபிலிப்பைன்ஸில் போய் படித்தாங்க, சைனாவில் போய் படிக்கிறான், உக்ரைனில் போய் படிக்கிறான் அப்படின்லாம் நம்ம செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். இது வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது, தடுப்பு தேர்வு. அதாவது செலெக்ஷன் இல்லை, இது ஃபில்ட்ரேஷன். செலெக்ஷன் ப்ராசஸ் வேறு. செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம வச்சுருந்தது சிங்கிள் விண்டோ சிஸ்டம். 200க்கு 200 வாங்கியிருக்கியா உனக்கு ஃபஸ்ட்டு சீட்டு, 199 வாங்கியிருக்கியா உனக்கு செகண்ட் சீட்டு, 198 வாங்கியிருக்கியா உனக்கு 3வது சீட்டு. இது செலெக்ஷன். இது வந்து எப்படின்னா ஃபில்ட்ரேஷன். நீ வராத, நீ உள்ளே வந்துடாத அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டம். அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன்ப்பா, இது வந்து பணக்காரர்களை மேலே தூக்கிறதுக்கு உண்டான சிஸ்டம் இல்லை.
பணக்காரில் மேலே தூக்குனா அவன் போய் படிச்சுப்பான், அவன்கிட்ட தான் காசு இருக்கு, அவன் எங்கே வேணாலும் அனுப்பி படிக்க வைப்பான். கனடாக்கு அனுப்பி படிப்பான், அவன் லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைப்பான், அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம், எங்கே வேணால் அனுப்பி படிக்க வைக்கலாம் காசு வச்சுருக்கவனுக்கு. அப்போ பணம் இல்லாதவர்கள் படிப்பை மட்டும் நம்பி நான் வந்து அது சமூகத்தில் அடுத்த தளத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்களை இங்கே அடித்து கீழே தள்ளிடுறதுன்றது தான் இந்த சிஸ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பேசின வரைக்கும் சம்மரி பண்ணுறதா தான் நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன்னா, திறமை இருக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே இதை வந்து அமைதியாக இருக்கக்கூடாது. அரசுமே எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் பல முட்டுக்கட்டைகள் இருக்குது. இந்த நீட் எதிர்ப்பு, நீட் ஒழிப்புன்றது வந்து ஒரு மக்கள் போராட்டமாக, மக்கள் வந்து தன்னெழுச்சியாக ஒரு போராட்டங்களை எடுத்தால் தான் அதை ஒழிக்க முடியுன்ற சூழல் இருக்குது. அப்படி தான் அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை இப்போ வந்து நிற்க ரொம்ப நன்றி. நன்றி.